மெசையா பாதுகாப்பாக அந்த கல்லை விட்டு வெளியே வந்து விட்டது. ஆனால் வருத்தமான செய்தி, கஸ் பர்டன்ஸாவை அவர்கள் இழந்து விட்டார்கள். இந்த வீரர் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டப்படிப்பை முடித்துவிட்டு டியூக் யூனிவர்சிட்டியில் மருத்துவ பட்டப்படிப்பையும் முடித்துவிட்டு ஸ்பேஸ் புரோகிராம் பணியில் சேர்ந்தார். கஸ் பர்டன்ஸாவின் சொந்த ஊர் பென்சில்வேனியா ஆகும். டாக்டர் கஸ் பர்டன்ஸா அவரது மருத்துவ அனுபவத்திற்காக மட்டும் இந்த பணியில் சேர்க்கப்படவில்லை. விண்கல தொழில்நுட்பத்தில் அவருக்கு இருக்கின்ற ஆர்வத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் மெசையாவில் சேர்க்கப்பட்டார். டாக்டர் கஸ் பர்டன்ஸாவை இழந்ததை அடுத்து அங்குள்ள மற்ற வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் கேப்டன் மட்டுமே இப்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிறார். மெசையா வெற்றிகரமாக நியூக்ளியரை பொருத்தி விட்டதால் பூமியை தாக்க வரும் கல்லை தகர்க்க அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மெசையாவின் வெளியே பொருத்தப்பட்டுள்ள கேமரா நமக்கு அந்த தாக்குதலை காட்டும். ஆனால் சம்பவம் நடக்கும் பொழுது நாம் அதை பார்க்க இயலாது. நடந்து முடிந்த பின் நாம் அந்த காட்சியை பார்க்கலாம். நிச்சயமாக நம்மை தாக்க வரும் அந்த கல் அழிந்துவிடும் என்று நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்போம். நாம பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோம்ல. நியூக்ளியர்ஸ் ஆன் பண்ணுங்க. நடந்த காட்சி வருவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட உடனே கிளியர் பண்ணுங்க. சீட் பெல்ட் கழட்டாம உட்காரு. சொல்லுங்க சார். சார், நாசாவில இருந்து அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிருக்காங்க. எந்த சிக்னல்ஸுமே கிடைக்கல. ரிலே இன் 10 seconds. நல்லா ஜூம் பண்ணிக்க. ரெடி சார். 5 4 3. எல்லாருக்கும் வணக்கம். மெசையா விண்கலத்தோட பணி தோல்வியில முடிஞ்சிருச்சுங்கிறத உங்க எல்லாருக்கும் வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். அந்த வால் நட்சத்திரத்துல வச்ச வெடிகுண்டு எப்படி வெடிச்சதுங்கிறத இந்த படம் உங்களுக்கு காட்டும். ஆனா வால் நட்சத்திரத்தை முழுசுமா தகர்க்க முடியல. இப்போ அது 2 துண்டுகள் ஆயிடுச்சு. ஒன்னு 6 மைல் நீளம், இன்னொன்னு 1.5 மைல் நீளம். ரெண்டுமே இப்ப பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மெசையாவோட நமக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டா கூட அதை தொடர்ந்து நாம டெலிஸ்கோப் மூலமா கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, அவங்க நிலைமை என்ன, எதுவும் நமக்கு தெரியாது. இப்ப நாம எல்லாரும் ஒன்னா ஒரு முடிவு எடுத்தாகணும். நாம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா இருக்கு. வால் நட்சத்திரம் தெரிஞ்சதுல இருந்தே அதை அழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கும் போதே மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நாம தயார் பண்ணிருக்கோம். 2 விதமான திட்டங்களை நாம போட்டிருக்கோம். முதலாவது, நம்ம அமெரிக்க ராணுவ ஏவுகணைகளையும் ரஷ்ய ஏவுகணைகளையும் வச்சு அந்த வால் நட்சத்திரத்தோட போக்க திசை திருப்புறது. ஏவுகணைகள் போதி அந்த வால் நட்சத்திரங்களை திசை திருப்பிட்டா அதுக்கு பூமியை தாக்காம விண்வெளியில வேற திசையை நோக்கி போயிடும். பூமிக்கு எந்த பாதிப்பும் வராது. சில மணி நேரங்களுக்குள்ள பூமியை தாக்கக்கூடிய அந்த வால் நட்சத்திரங்களை ஏவுகணைகள் தாக்காம போயிடுச்சுன்னா
நிச்சயமா ஏவுகணைகள் தாக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி தாக்காம போனா கூட இந்த பூமியில மனிதனை வாழறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம எடுத்தாகணும். வால் நட்சத்திரங்கள் பூமியில மோதி விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்பட்டா கூட புது உலகத்தை உருவாக்குற அளவுக்கு மக்கள் தொகை இந்த உலகத்துல இருந்தாகணும். அதனால மிசௌரியில இருக்கிற சுண்ணாம்பு படிமங்கள் உள்ள மலைப்பகுதியில நாங்க நிறைய குகைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள 10 லட்சம் மக்கள் வசிக்கலாம். 10 லட்சம் மக்களும் தரைக்கு கீழே 2 வருஷங்கள் வசிக்கிறதுக்கான வசதிகளை அங்க பண்ணிருக்கோம். இயல்பு நல்ல திரும்புற வரைக்கும் மக்கள் அங்க வாழலாம். அந்த இடம் கூடுமான வரைக்கும் வசதியா தான் இருக்கும். அது நோவா கட்டின கப்பல் மாதிரி. அதுக்குள்ள தாவரங்கள், விதைகள், பிராணிகள்னு புது உலகம் உருவாக்குற அளவுக்கு எல்லாமே சேகரிக்கப்பட்டிருக்கும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஒரு கம்ப்யூட்டர் 8 லட்சம் அமெரிக்கர்களை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கும். அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 லட்சம் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஆசிரியர்கள், ராணுவ வீரர்கள், கலைஞர்கள் இவங்களோட சேர்ந்து இருப்பாங்க. மற்ற நாடுகள்லயும் அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் அவங்க மக்களை காப்பாத்துறதுக்கு இதே மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க. இது நம்ம நடவடிக்கை. இந்த பிரச்சனைகள் தீர்ந்து நாடு பழைய நிலையை அடையிற வரைக்கும் நான் ராணுவ சட்டத்தை நம்ம நாட்டில் அமல்படுத்துறேன். நம்ம நாட்டு ராணுவமும் தேசிய காவல் படையும் உள்ளூர் போலீஸோட இணைஞ்சு செயல்படுவாங்க. இன்னைக்கு நடுராத்திரியில இருந்து ஊரடங்கு சட்டம் அமலாகுது. வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வீடுகளுக்கு போயிடுங்க. சூரியன் மறைஞ்ச பிறகு யாரும் வெளியே நடமாட வேண்டாம். தனிநபர்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ எதிராக சேதம் விளைவிக்கிறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் செய்தி நிறுவனங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். அவங்க அதை உடனடியாக உங்களுக்கு ஒளிபரப்புவாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை வாழ்த்தி இல்ல இப்ப இப்படி வாழ்த்த முடியும். வாழ்த்துங்கிறது இப்போதைக்கு தப்பான வார்த்தை. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் இப்ப சொல்ல வந்தது கடவுள் மேல வார்த்தை போடுவோம். டென்ஷன் ஆகாம பேசு. உங்களை நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உயிர் வாழறதுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். நானும் பண்றேன். நான் ஏன் நம்புறேன்னா அந்த கடவுள், அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி, நம்ம பிரார்த்தனைகளை கேட்பாரு. அவரோட பதில் முடியாதுங்கிறதா இருந்தாலும் சரி, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உங்களை பாதுகாப்பாராக. சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் தம் மக்களிடையே இறங்கி வந்து அவர்களுக்கு நிம்மதியை தருவாராக. இப்போ எங்ககிட்ட நேஷனல் லாட்டரிக்கான விவரங்கள் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருங்கிற விவரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களுக்கு தெரிவிப்போம். கம்ப்யூட்டரால் செலக்ட் செய்யப்பட்ட சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்ஸ் மற்றும் இதர விவரங்கள் உங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தெரிவிக்கப்படும். 50 வயசுக்கும் மேற்பட்ட சில பேர் மட்டுமே இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா 50 வயசுக்கும் மேற்பட்ட பல பேருக்கு அண்டர் கிரவுண்ட்ல இடம் இல்லைன்னு கவர்மெண்ட் ஏற்கனவே தெரிவிச்சிடுச்சு. நாளைய சமுதாயமான இளைஞர்களுக்கு மட்டும்தான் அங்க இடம் இருக்கு. இன்னும் 2 நாள்ல செலக்ட் செய்யப்பட்டவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பா அண்டர் கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போகப்படுவாங்க. 2 நாள்ல எந்தவித அபிஷியல் ட்ரிப்பும் இருக்கக்கூடாது. ரேண்டமா செலக்ட் பண்ணப்பட்டவங்க அத்தனை பேரும் மிலிட்டரியோட பாதுகாப்புல